நெக்ஸ்ட்டு வீடியோவில் வெயிட். ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஆர்ஜே பாலாஜி. ஆர்ஜே பாலாஜியும் சாமி நம்பிக்கையும் அப்படின்னு ஒரு பாட்காஸ்ட் நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஆனால் என்ன, ஆர்ஜே பாலாஜி தான் இதில் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட முடியாது. ஜோக்ஸ் அப்பார்ட். ஸோ ஃபஸ்ட்டு மூக்குத்தி அம்மன் கதையை வச்சு தான் நான் என் ஃபஸ்ட்டு நல்ல ஒரு கேரியர் பெஞ்சர் மார்க்கை நான் செட் பண்ணுவேன் அப்படின்னு நயன்தாராவை பிடிச்சி அம்மன் வேஷத்தை போட வச்சு நம்மளோட எல்லார் மனசுலேயும் நயன்தாராவை ஒரு அம்மனாகவே தோன்ற வச்ச ஆர்ஜே பாலாஜியை தான் நான் ரீகால் பண்ண விரும்புகிறேன். எஸ்பெஷலி தட் சாங் பார்த்தேனே விழியின் அருகே. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், சாமி நம்பிக்கைன்ற விஷயம் இந்த ஃபாஸ்டான ஒரு வேர்ல்டில் யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்கன்னும் போது ஒரு யங் அப்கமிங் டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்துவை விட பெட்டர் அப்படி. பிகாஸ் ட்ராகன்ற ஒரு சப்ஜெக்ட் அவர் எடுத்து பேசினது ஒரு சாதாரண சப்ஜெக்ட் தான். இப்போ அடுத்து தர்மன் எடுக்கிறாரு, அதில் சூப்பர் ஸ்டார் வச்சு எடுக்கிறதுனால அதிகமாக பேசப்படுமே தவிர யங் டைரக்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஓல்டாக இருக்கிற நம்ம ஆர்ஜே பாலாஜி ப்ரோ சூப்பரான ஃபிலிம் மேக்கிங் சென்ஸில் இருக்காருன்னு தான் நான் சொல்வேன். பிகாஸ் ஐ லைக் ஹிஸ் மூவி எல்கேஜி ஃபார் பெட்டர் தேன் நம்மளோட சூர்யாஸ் ஃபிலிம் என்ஜிகே. இப்போ கூட அவர் சாமி படம் எடுத்த கருப்பு அது தேட்டரில் சூப்பராக போயிட்டுருக்கு. லைக் சூர்யாவோட ஃபேன்ஸ்க்கெலாம் அது ரொம்ப கொண்டாட்டமாக இருக்குது. ஸோ சாமி நம்பிக்கைன்ற விஷயம் எப்பயுமே நம்ம வச்சுக்கணும். சினிமாவை பார்த்து தான் அதை வளர்த்துக்கணும்னு இல்லை. பட் மூக்குத்தி அம்மன் நயன்தாரானா கருப்புக்கு ஒரு சூர்யா அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட்டு சாமி படம் யாராலையும் நடிக்க முடியுமா நீங்கள் கேட்கலாம். ஜனநாயகன்னு வருதுங்க தேட்டரில், விஜய்ன்றவர் அதில் சாமியாட்டம் ஆடிருக்காருங்க, நீங்கள் போய் பார்ப்பீங்கங்க. இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? இட் ஆல் ஸ்டார்டட் வித் த ஃபிலிம் காந்தாரா, கரெக்ட்? ஸோ ஃப்யூச்சரில் என்ன மாதிரி சாமி படம் வரும்னு நினைக்கிறீங்க? சாமி படத்துக்கு ஸ்கோப் இருக்கா சொல்லுங்கள் கைஸ். See you later, bye.